திருக்குறள் சிந்தனை. வெளியே தெரிகின்ற விளக்குகள் எல்லாம் தெளிவான விளக்குகள் அல்ல. சால்வுடையார்க்கு உண்மை ஒளியே ஒளிவிளக்காகின்றது. சூரியன், சந்திரன், தீ முதலிய பேர் ஒளிகளும் இயன்ற அளவில் ஒளி விளங்கி வரும் எல்லா விளக்குகளும் புறத்தே தோன்றுகின்ற இருளை மட்டும் நீக்கி பொருட்களை தோன்றச் செய்கின்றார். ஆனால் பொய்யாமையாகிய மெய்விளக்கோ அகத்து இருளை நீக்கி அறிதற்கரிய பரம்பொருளையும் நேரே காண வழிவகுக்கின்றது. அதனால் பொய்யாத வாய்மை எனும் மெய்விளக்கு எல்லா விளக்குகளையும் விட தேசு மிகுந்து மெய்யொளி வீசி எவ்வழியும் சிறந்து திகழ்கின்றது. நெய்வார்த்த விளக்கைப் போல மெய்வார்த்தையால் வாழ்க்கை வளர்ந்து வரும், சிறந்து வரும். நீர்வார்த்த விளக்கு எரியாதது போல பொய் வார்த்தையால் வாழ்க்கை பொசுங்கிப் போகும். ஆகவே பொய்யான அந்த மொழிகளெல்லாம் ஒழித்தால்தான் மெய் ஒளி வீசி மேன்மைகள் சுரந்து வரும். சத்தியமேவ ஜெயதே என்பது வேத வாக்கென்பர். அதனால் வாய்மையே வெல்லும் என்பது புலனாகின்றது. தான் கெடினும் தக்கார்கேடு எண்ணற்க, தன் உடம்பின் ஊன் கெடினும் உண்ணார்கைத்து உண்ணற்க. வான் கவிந்த வையகமெல்லாம் பெரினும் உரையற்க, பொய்யோடு இடைமுடைந்த சொல் என்பது நாலடியார்பாட்டு. ஆகவே மெய்யுடைய சான்றோர்களெல்லாம் உயர்ந்த புகழாளர்களாக திகழ்வார்கள் என்று தெய்வப்புலவர் வாய்மை அதிகாரத்தில் எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு என்றார். நாளையும்